அடியாகேன்பா அடியாகேன்பா கலந்து வைத்து அதில் முகம் பார்த்தாய் நன்றா அடிமேவியேன் முகத்தின் ரூமா தெளிவர தெரியுமோ இன்னைக்கு இந்த வாவியும் இரண்டு ஒன்றாய் இந்த வையகம் ஒழுங்கினாலும் எனக்கு ஒரு தீவினே வந்த போதும் அவர் குலம் தெரியாமல் பேசுகிறோம். அம்மா ஆவு என்று சொன்னால் என்ன? பசுமா, ஒரு பசு மாடு. ஆமா. அந்த பசுவை கொண்டு வந்து அதோடைய பாலை ஒரு பொற்கிண்ணத்திலே கறந்து அந்த பாலிலே முகத்தை பார்த்தால் தெரியுமா? தெரியாது. அதே பாலை காய்ச்சி பிறையிட்டு விடியால வச்சிருந்தால் தயிர்ல முகத்தை பார்த்தா தெரியாது. அதே தயிரை மத்திட்டு சிலிப்பினால் மேலே புறப்பட்டு வரும்படியான வெண்ணெய், அந்த வெண்ணெயில முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதே வெண்ணெயை ஒரு பொற்கிண்ணத்தில வைத்து அனலிட்டால் அது நெய்யாக உருகிவிடும். அந்த நெய்யில முகத்தை பார்த்தா தெரியுமா? முகம் பலீரென்று பளிச்சுன்னு தெரியும். ஆனால் இவர் சொன்னதை பார்த்தால் பாலிலே முகம் பார்க்கிற பாவனை போலவும், ஆனா அந்த நெய்யில பாக்குற மாரி தெரியல. பாசிதான் பணிந்திருக்கும் பரிசுத்தமான நீரில் தேசுரு முகத்தை பார்த்தால் அது தெளிவர தெரியுமோதான். பாச பிடிச்ச ஒரு கிணறு, அந்த கிணத்துல நீர் இருக்குது. அந்த நீர்ல போய் அது நல்ல நீரா கெட்ட நீரா என்று கண்டறிய வேண்டுமானால் பாசத்தை விளக்கணும். அந்த விளக்கினால் தான் உள்ள இருக்கக்கூடிய நல்ல நீரா அப்படி என்று நம்ம அறியலாம். ஆனால் பாசம் பிடித்த அந்த கிணத்துல நீர்ல முகத்தை பார்க்கிற போலவும், இந்த பாலிலே முகம் பார்க்கிற பாவனை போலவும், அந்த நிலக்கண்ணாடி இருக்கிறார் அந்த அட்டை பக்கம் பார்க்கிற பாவனை போலவும், இவருடைய குலாச்சாரம் ஐவராஜாக்கள் தாயார் என்று சொன்ன காரணம் என்ன? குந்தமாதேவி தாய் என்று சொன்ன காரணம் என்ன? அது எப்படி இவரு அவருக்கு தாயாக முடியும்? அவங்க எப்படி இவருக்கு தயாரியாக முடியும்? அதை கேட்க நான் வந்தா நான் சத்தா மரியாடி, நான் மாணிக்கா மரியாடி, இதை கேட்காடி வந்தேன். ஐவராஜாக்கள் தயாரி என்று சொன்னாரு. அவர் விவரம் என்ன சொல்றாருன்னு தெரியுதாடா? என்னடா சொன்ன? என்னடி சொன்னாரு? குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தண்டி அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப என்னிடத்துல வந்து நீ சொன்னது என்ன? குந்தமாதேவி தாய், ஐவராஜாக்கள் தயாதி அப்படின்னா பங்காளின்னு சொன்னேன். குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்திருந்தா குந்தமாதேவிக்கு என்ன முறையாகும்? அண்ணன் முறை வேணுமா? இவர் அண்ணன் முறையா வேணும். ஐவராஜாக்களுக்கு என்ன முறை? மாமா முறை. அப்ப பங்காளின்னு சொன்னாரு ஐவராஜாக்கள், குந்தமாதேவி தாயின்னு சொன்னாரு. அது எந்த விதத்துக்கு? என்ன பாக்குறவங்க போனா என்ன சொல்லுவாங்க? இவன் வாய்க்குதான் வாழ வெட்டியா கிடக்குறா, இவன் வாழாத கிடக்குறா, வாய பாரு கைய பாரு அப்படின்னு 4 பேர் பார்த்து என்ன பார்த்து கேள்வி சொல்லுவாங்க. நான் உள்ளத உள்ளபடி கேட்டா அது நல்லது இல்ல அப்படின்னு தெரியுது. என்ன சொன்னாரு? ஏய், தூண்டி போட்டா கண்ணி அங்க இருக்கும். எத்தனை வருஷம் அது வந்து கூத்தாட வந்து 1 வருஷத்துக்கு மேல போதுமா? நீ வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு அதை நிக்கிறாங்க சாவி கிடப்போங்க.
அவன் வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனால் என்ன சொல்கிறாய் அப்படின்னு இந்த செவியில கேட்கணும். இப்ப கேட்டு பதிவு பண்ணாதான் அது மனசுல தங்கும். இன்னும் 10 வருஷம் போயிட்டு எதுவுமே நீ மனப்பாடம் பண்ணாலும் அது மனசுல நிக்காது. அதான் சொன்னார்கள், ஈரத்தில் கற்காத கல்வி. ஆமாமா 8 8 16 16 வயசு. இப்ப அது 16. இந்த நேரத்துல எதை ஒண்ணு மனப்பாடம் பண்ணி வைக்குதோ அது கடைசி வரையும் ஞாபகத்துல இருக்கும். ஆனா இத கத்துக்குன்னு சொன்னா நீங்க இன்னும் இந்த இதுலதான் நினைக்கிறீங்க. ஏய் அம்மா குமரி வயிற்றினில் பிறந்தவன் நானடி ஆமா அப்படின்னு சொன்னார். ஆமா ஆனால் ஒரு பெண்ணா பிறந்தாலும் ஆனா பிறந்தாலும் எத்தனை பருவம்? அறுவை, ஆமா பெருவை, ஆ. மங்கை, மணந்தை, ஆமா. பெதுமை, பேரிலும், பேரிலும். முதுமை. ஆமா ஆனால் 7 பருவம். ஆமாமா ஆனால் இப்ப இவர் சொன்னாரு குமரி பருவம், ஆமாமா அறுவை, தெருவை, மங்கை. ஆமா. மங்கை என்றால் 9 வயசு. ஆமாமா எத்தனை வயசு? 9 வயசு. 9 வயசு. ஆமா. அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய மங்கை பருவத்தில் இருக்கக்கூடிய தான் குமரி பருவம். ஆமா அந்த குமரி பருவம் என்றால் 9 வயதில் ஆ ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஆ. அவ மேஜர் ஆகாத முன்ன ஆமா அவ ஒரு குழந்தையை பெத்தெடுக்க முடியுமா? முடியாதுமா. ஏண்டி அறிவு கட்டவல, அம்மா. உனக்கு இங்கதாண்டி இருக்கணும் கண்ணு. குமரி வயிற்றில் பிறந்தவன் நானடி என்று சொன்னாரு. ஆமாமா. அப்ப அந்த 9 வயசுல இருக்கக்கூடிய பொண்ணுக்கு எப்படி குழந்தை பாப்பா? எப்படிங்க சொல்லிரா? பகவான பாண்டவாளுக்கு மறிந்து அத்திமா நகரைக்கு தூதைக்கு வந்த போது அப்போது வந்திருக்கும் போது ஒரு தினம் கொண்டாமா தேவியானவள் என்னுடைய அரண்மனையை நோக்கி வந்தாள். அப்போது அம்மா ஐவருக்கும் தாயே இந்த அடியானை தேடி வந்த காரணம் என்னவென்று கேட்கும் போது கர்ணா நான் தானாடா உன்னை என்றெடுத்த தாய் அப்படி என்று குந்தாமா தேவி உரைக்க அம்மா நீங்க ஐவருக்கும் தாய் இந்த அடியானை தேடி வந்த காரணம் என்ன? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பூஷணம் வேண்டுமா, இல்ல அடியால் உயிர் வேண்டுமா? கேளுங்கள். எந்த புண்ணில் வேலை பாய்ச்சியது போல் தாய் என்று வார்த்தையை சொல்லி என்னை கொல்லாதீர்கள் அப்படி உரைத்த போது அல்லடா கர்ணா நான் தான்டா உன்னை பெத்தெடுத்த தாய் என்று உரைத்தாள். அப்படி ஆனால் உனக்கு முன்பாக ஏராளமான தாய்மார்கள் என்னுடைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு தாய் என்று உரைத்தார். என்னுடன் வந்த வஸ்திரத்தை எடுத்து அவர் மீது போட்டார். பத்தில் பசுமுமா ஆகிவிடுவார் அப்படி என்று உரைத்த போது அந்த வஸ்திரத்தை எடுத்து என் மீது போறானா நான் போய் சொன்னா இங்கே மாண்டு விடுகிறேன் அப்படி என்று உரைத்தால் அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டதும் பத்தி எரியவில்லை. பட்டா மரத்தில் பால் சொரிந்ததை போல் குந்தாதேவி சனத்திலே பாலானது வீசியது. அப்போது நான் பார்த்தேன் அம்மா உன் சனத்திலே பாலானது வருதம்மா, நீதான் அம்மா என்னை பெற்ற தாய், நீ பத்தி எரியவில்லை. ஆனால் இந்த பாலில் பிறந்த நாள் முதல் தாய்ப்பாலை கண்டதில்லை. தாய்ப்பால் வெள்ளையா இருக்குமோ, கருப்பா இருக்குமோ, செழிப்பா இருக்குமோ கண்ணாலை கண்டதில்லை. இப்போது ஒரு தாயத்திலே பால் சொட்டுவதை கண்டேன். எனக்கு தாய்ப்பால் வேண்டும் அம்மா, ஆனால் குடிக்கின்ற பருவமும் உனக்கு இல்லை. அந்த சனத்தை பிடித்து குடிக்கின்ற வயசு எனக்கு இல்லை. அதனால பொறுக்கின்னும் தருகிறேன் அம்மா, இந்த தாய்ப்பாலை கறந்து கொடுங்கள் என்று உரைத்ததும் குந்தாதேவி அந்த பொற்கிணத்தை தாய்ப்பாலை கறந்து கொடுத்தார். இந்த பாராகிய பூமியிலே முதலாக தாய்ப்பாலை அருந்த போகிறோமே அப்படி என்று சாணபானம் முடித்து பூஜை செய்து இந்த தாய்ப்பாலை அருந்தலாம் என்று பூஜை ரூமிலே வைத்து விட்டு நான் சாணபானம் முடித்து வரும் வேளையில் அந்த பாலானது ஒரு கரு பூனை உருட்டி விட்டது. அப்ப கர்ணன் சொன்ன பழமொழிதான் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை. குந்தாதேவி சனத்திலே கைக்கு எட்டிய பால் கர்ணன் பாவி வாய்க்கு எட்டவில்லை. சாயம்மா போகட்டும், நீ தாய் என்றால்
எனக்கு தந்தை என்பவர் ஒருவர் இருக்க வேண்டும். எனக்கு தந்தை யார் என்று கேட்கும் போது சூரிய தேவன் என்று உரைத்தார். அம்மா நீயோ ஒரு மானிட பெண், சூரிய தேவனோ ஒரு தேவர். உனக்கு அந்த சூரிய தேவனுக்கு எப்படி உறவு உண்டானது? இந்த பாவி நான் எப்படி பிறந்தேன் அப்படி என்று விளக்கம் கேட்ட போது அப்ப கர்ண என்னுடைய தந்தை நாட குந்தி போஜன பட்டணம், குந்தி போஜன பட்டணக்கூடிய சூரஜான மகாராஜனுக்கும் மனைவி என்கிற ஒரு அம்மைக்கும் இருவருக்கு திருமணமாகி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு மொத்தம் 15 பிள்ளைகள், 5 பெண் பிள்ளை, 10 ஆண் பிள்ளை. 10 ஆண் பிள்ளை மூத்தவர் தான் வசுதேவர், 5 பெண்களே மூத்தவர் தான் குந்தி தேவி, குந்தமாதேவி. அப்படி இருக்கும் போது துருவ மன்றத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் மகாமுனிவர் ஓர் தினம் வந்து சூரஜா நான் உன்னுடைய நாட்டில் சில தினம் தங்க போகிறேன், நான் தவம் இருக்க போகிறேன், எனக்கு ஒரு பன்னகை சாலை வேணும் என்று கேட்டார். பன்னகை சாலை அமைத்து கொடுத்தார். பணிவிட வேலைக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டார். எங்கே சென்றார், யார் யாரை கேட்டு பார்த்தார், யாரும் முன் வரவில்லை. ஏனென்றால் தூர்வாசர கோபத்தில் சிறந்தவர், அவருக்கு பணிவிட வேலைக்கு சென்றார். அவர் கொடுப்பார் சாபம் என்று யாரும் முன்வரவில்லை. என் தந்தையான சூரையானோ விஜனமாக வாயிற்படியில் வந்திருந்தார். நானும் 3ஆம் பருவம் 9 வயது. நான் வீதியில விளையாடி விட்டு அரண்மனையை நோக்கி வந்தேன். என் தந்தை முகத்தை கண்டேன். அந்த இன்னப்பா வந்து வெதனமா இருக்கிற கேட்க போது நடந்ததை என் தந்தையானவர் எடுத்து உரைத்தார். நீங்க அஞ்ச வேண்டாம் தந்தையே, அந்த தூர்வாசர் முனிவருக்கு நான் பணிவிட செய்கிறேன். அப்படி என்று நாள் ஒரு மேனி பொய்து ஒரு வண்ணமாக, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 12 மாதம் ஓர்வரிடம் அவர் காலால் இடக்கூடிய வேலையை நான் கையால் செய்து முடித்தேன். அப்போது பார்த்தா தூர்வாசரோ அம்மா அறியாமல் வா அம்மா என்று என்னை அமர்த்தி உன் கரத்தை நீட்டும் என்று உரைத்தார். கரத்தை நீட்டினேன். தூர்வாசரை கண்டாகி விட்டார். இந்த சின்ன வயதில் அழகான குணம், அருமையான முகம். ஆனால் இந்த பாவி நான் எதற்காக வந்தேனோ, எனக்கு பணிவிட வேலை எதற்காக செய்தாயோ? அங்கு அது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு 7 பருவம். அது அறுவை, தெருவை, மங்கை, மடந்தை. அடுத்து என்றால் அதோ உதுவாகி, பெருமை என்றால் ஒரு ஆடவனை திருமணம் செய்து அவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு வேறில் சொல்லக்கூடிய 6ஆம் பருவம். ஆனால் அந்த தூர்வாசனை கத்தி கதறி கண்கலங்கி இதுவரை இந்த தூர்வாசனிடம் லாபம் பெற்றவர் யாராலும் லாபம் பெற்றவர் ஒருவன் குடும்பம் லாபம் பெற போகிறாய் என்று 5 மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டு துருவ மண்டலம் சென்று விட்டால் தூர்வாசன் சென்றதும் இந்த மந்திரம் பொய்யோ மெய்யோ என்று என் தாயானவள் ஒரு மந்திரத்தை ஜபிக்க அந்த மந்திரமோ சென்று சூரிய தேவனை அழைத்து வர்றேன். சூரிய தேவன் காலிலே விழுந்து ஐயா, நல்லது கெட்டது நீதி நேர்மை பார்க்கக்கூடிய கடவுளே, இந்த இரவிலே எதற்காக வந்தீரோ? பகலிலே வரக்கூடிய தேவனே, இரவிலே வந்த காரணம் என்னவென்று கேட்கும் போது அம்மா நீ ஜெபித்த மந்திரமோ என்னை அழைத்து வந்து விட்டது அப்படி என்று சூரிய தேவன் உரைக்க நான் எத்தனை புண்ணியம் செய்யணும் ஒன்னு பாத சேவையை காண்பதற்கு அப்படி காலையை விழுந்து வணங்கி நீங்க சென்று வாருங்கள் சுவாமி என்று உரைத்தால் நான் செல்ல வரவில்லை, உன்னை சேர்ந்து உனக்கு ஒரு முத்திர வாக்கியம் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு உரைத்த போது என் தாயான குந்தாதேவி சூரியன் காலிலே விழுந்து கட்டினாள், கதறினாள். ஐயா சுவாமி, நானே ஒரு குழந்தை ஐயா, என் வயிற்றில் எப்படி ஐயா இன்னொரு குழந்தை வரும் அப்படி என்று கதறிய போது கல்யாணி அஞ்சாதே, குழந்தை பிறப்பதற்கு மனதை பருவமாவதற்கு அந்த சூரிய தேவன் மேலே இருந்து ஒரு வட்டத்திரத்தை எடுத்து என் தாய் மீது போட மங்கை பருவமாய் இருந்த மனதை பருவமாகிவிட்டார். 3.25
நான்கைக்குள்ளாக சூரிய தேவனை சேர்ந்து நான் பிறந்த உடனே மீண்டும் மக்கள் பருவம் ஆகிவிட்டு சூரிய தேவனோ செல்ல போது ஐயா இந்த குழந்தையை எடுத்து செல்லுங்கள். நான் சின்ன சிறு பிள்ளை என்ன செய்வது கேட்கும் போது நான் கொடுக்கதான் தவிர இந்த குழந்தையை எடுத்து செல்வதற்கு வரவில்லை. முடிந்தால் வளர்த்துக்கொள், இல்ல இது எங்கெல்லாம் வீசிவிடு என்று அவர் பழியை கைத்து விட்டு அவர் சென்று விட்டார். அப்போது என் தாயானவள் என்ன செய்தார் தெரியுமா? அந்த தூர்வாதர் மந்திரத்தா சூரியன் இந்த பாருள்வார் பழிப்பார் என்று என்னை பேழையில் வைத்து அவள் ஏகினால் ஆற்றியில கொண்டு வளர்ந்தார். இருக்கக்கூடிய சிந்து நதியில் என்னை விட்டு விட்டார் என்றாயான குந்தாதேவி. அந்த சிந்து நதியை நான் அணிந்து கொண்டு அத்திமா நகர் அருகாமையில் வரும்போது செய்ததை பார்த்து கைரேகையை பார்த்து அவர் மந்திரத்தை உச்சரித்து கொடுத்துட்டு போனதா கூட இருக்கட்டும். அந்த சூரிய பகவான வணங்கத்தா கூட இருக்கட்டும். அவரை கூட வந்திருக்கலாம், அவரை கூட சேர்ந்திருக்கலாம், ஒரு குழந்தையும் போனதா கூட வச்சு. ஆனா அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து பேழையில் வைத்து ஆத்துல விடுறா. அந்த பொட்டி செஞ்சுவேன் ஓட்ட இருக்காது, சந்து வச்சு செய்ய மாட்டான். ஒக்காலுக்கு இருக்கும் பேச்சா சந்து பொட்டியில ஓட்ட ஓட்ட இருக்காதா? அதுல தண்ணி பூராதான் இருக்குமா? எம்மா அலை, எம்மா சொயிலு, எம்மா பள்ளமேடு இருக்குது. இந்த ஆத்துலனா சிந்து நதி எங்க இருக்குது? தில்லி அஸ்தாபுரி எங்க இருக்குது? அந்த சிந்து நதியில இருந்து அந்த பொட்டி மேலே வருதுன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இது யாரா நம்புறது? எம்மா மடு இருக்குது, எம்மா பள்ளமோடு இருக்குது, எம்மா சோயில் இருக்குது. அதெல்லாம் பொட்டில போகுது சொல்லுவாது பொட்டி மேல வருதுன்னா இது யார் நம்பர்? தம்பி அப்பெல்லாம் வந்து ஏற்றல படிச்சும் ஓலை சாவல்ல படிச்சும் சரி படிக்கலாம் முடிஞ்சு பார்க்க முடியல. ஆனா இந்த காலத்துல பார்க்கலாம். நான் சொல்வது பொய்யா இருந்தால் கரெக்டா வெள்ளிக்கிழமை 8 மணிக்கெல்லாம் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் போ. சரிங்க. கன்னியாகுமரியில இருந்து காசிக்கு போகுது ட்ரெயின். 8:30 மணிக்கெல்லாம் வருது விழுப்புரம். 8:40 வருது. அந்த காசிக்கு போற ட்ரெயின்ல ஏறினால் டில்லி, வாரணாவதம், அதோ காசி, சிந்து நதி பூரா ஊர் வரும். குருச்சேத்திரத்துக்கு அண்டான இருக்குது வாரணாவரம். அரக்குமாளி கட்டின துரியோதனம் அங்க போகுது அந்த ரயில். இன்னும் கொரோனாக்கு முன்ன போய் 4 ராத்திரி ஆனோம் டெல்லியில. ஆமா, அதுக்கு அண்டான போகல, அப்புறம் போகல. சரி, என் தாயா நான் பொட்டி, நான் மர பொட்டி இல்ல, இரும்பு பொட்டி இல்ல. பேழை என்றால் பண ஓலையால் செய்தது. அந்த காலத்துல வெத்தல் பாக்கு பொட்டி பேழை. அந்த பண ஓலையால செய்தது. அதை நெருக்கி செய்து மனுஷன் தண்ணியே போட்டா தண்ணி உள்ள ஏறாது, உள்ள போகாது. அப்படிப்பட்ட பேழையிலே செய்து விடும்போது என் தாயானவள் சாதாரணமா விடவில்லை. அம்மா கங்காதேவி, ஆகாயம் ஒரு பெண்ணம்மா, இந்த பூமி ஒரு பெண்ணம்மா, இரவு ஒரு பெண்ணம்மா, பகல் ஒரு பெண்ணம்மா, உண்ணக்கூடிய அன்னமும் ஒரு பெண்ணம்மா, உருகக்கூடிய பூதேவி ஒரு பெண்ணம்மா, நானும் ஒரு பெண்ணம்மா, நீயும் ஒரு பெண்ணம்மா. நான் பெறக்கூடாத வயது இந்த பிள்ளைய நான் பெற்று விட்டேன். இந்த குழந்தையை வளர்க்க நான் தகுதி அற்று விட்டேன் அம்மா. இது
இது என் குழந்தை அல்ல பொன் குழந்தையா பாவித்து நல்ல இனத்தில் நல்ல முறையில் சேர்ப்பது உன்னுடைய கடமை அப்படின்னு கங்கா தேவியை என் தாயான குந்தா தேவி வேண்டி விடும் போது அது மட்டுமல்லடா தம்பி கங்கா தேவி வேற யாரும் இல்ல என் சந்திரகுல பரமையில உதித்தேன் அது இருக்கக்கூடிய சந்தன மகாராஜனுக்கு மனைவியா இருந்து 8 பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாய் அவளும் ஒரு தாய் எனக்கு பாட்டி முறையாக வேண்டும் பாட்டி முறை ஒரு பேர பிள்ளை 1000 தவறு செய்தாலும் ஒரு பாட்டி யாரா சாவடிப்பாங்களா எப்படி கொள்வாங்க என்னை அலை போல ஆராய்ச்சி கொண்டு போய் அத்திமான் நகராதிகாரில் போகும்போது விடிய காலை அந்த அத்திமான் நகர் வேண்டாலும் கிரிராஜ மகாமுனிவர் மகாராஜன் அந்த கிரிராஜ மகாராஜனுக்கு பிறவி குரடி கண்ணு தெரியாது அப்போது மந்திரி அழைத்து தேர் ஓட்டி அழைத்து கொண்டு காலை கடனை முடிப்பதற்கு அந்த நதிக்கரைக்கு செல்ல அங்க பெட்டி ஐயா மன்னா நதிக்கரையிலே ஒரு பேழையானது வருகிறது அப்போது கிரிராஜ மகாராஜனோ பேழை என்னதென்று சொல்ல அதை சேர்ப்பாகணும் பேழைக்குள் இருக்கக்கூடிய பொருள் என்னதென்று உரைக்க அந்த பேழையை பிடித்து இழுத்து திறந்து பார்த்ததும் காலையில் சூரியன் எப்படி இருப்பானோ நான் இருந்தேன் அப்போது சேர்ப்பாகன் பேழையை ராஜாயின் ஒப்படைத்து என்னை தூக்கி அதை சென்று அது இருக்கக்கூடிய ராதையும் சேர்ப்பாகன் ராதையும் என்னை வளர்த்து எனக்கு பேர் சுத்தி விழா வைத்தார் முதல் பேர் என்னவென்றால் வசுசேனன் என்று பேர் வைத்து எனக்கு ஒரு 3 வயது நான் தட்டி தகந்து விளையாடக்கூடிய நேரத்தில் ஒரு தினத்தில் அந்த ரதையன் என்னை தூக்கி கொண்டு அரண்மனைக்கு வந்து அரண்மனை வாசலை விட்டு அவனை புதிர ஆலயத்துக்கு சென்று விட்டார் கண்ணு மட்டும் முனிவர் கொடுத்த சாபம் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு நடையற்று ஒரு மிடி சாதம் அள்ளிவிட்டால் மீதி இருக்கக்கூடிய சாதம் அனைத்து புழுகா போய்விடும் அப்படின்னு சாபம் ஒரு வேலைக்கு அது இருக்கக்கூடிய 32 பாந்தத்தில் சாதத்தை வைத்து ஒரு வளத்தில் ஒரு மிடி அள்ளி உண்டு வந்து வழக்கம் அப்படி உண்ட சாதம் அனைத்து புழுகா போய்விட்டது நான் தட்டி வந்து அந்த புழுகிலே என் கரத்தை வைக்க புழுகா என்பது மீண்டும் சாதமா மாறிவிட்டது அருகாமையில் இருந்த சஞ்சீவின் சொல்லக்கூடிய மந்திரி ஐயா புழுகா இருந்த சாதத்தில் இந்த குழந்தை கரத்தை வைத்ததும் சாதமா மாறிவிட்டது மகாராஜு தூக்கி என்னை குழாவி அப்பா குழந்தை எத்தனை காலமா நீ எங்கேடா இருந்தாய் இங்க உன்னை யாரால அனுப்பி வைத்தார் கால புலிகள் நீக்கி வைத்த அப்படி பேர் கொடுத்தார் எனக்கு தக்க 5 வயசிலே கோணாச்சாரியிடம் பாடகசாலைக்கு சேர்க்கும் போது கோணாச்சாரி பார்த்தால் நான் சத்திர பிள்ளைக்கு தான் பாடகசாலையிலே நான் பாடம் கற்பின தவற உன்னை மாதிரி ஈயான பிள்ளைக்கு நான் பாடம் கற்று தர மாட்டேன் அங்கிருந்து நேர தவ முனி பரிசு மலைச்சாரலைக்கு சென்று பரசுராமரிடம் நான் ஒரு பிராமணன் என்று போய் உரத்தி அப்போது கல்வியும் வித்தையும் அனைத்தையும் கற்றுக்கொண்டு அங்கிருந்து நேரா வந்தேன் அது இருக்கக்கூடிய வில்லர் ரங்க போட்டியில் அர்ஜுனனை ஜெயித்தேன் அப்போது துரியோதனனுடைய அண்ணன் என்று பேர் வாங்கி தனி அரசு அங்கீகாரத்தை பட்டமும் சூட்டி கொண்டேன் அது தங்க
அடி போட்டு இருக்கிற மணி நேரம் எங்க புருஷன் எங்க அத்தா இப்பதான் புருஷன் இந்த ஆளு இப்படின்னு தெரிஞ்சிருந்தான் நான் ஏன்டா ஒரு புள்ளையோட நிக்கிறேன் ஐயா இன்னும் 3 புள்ள பெத்துக்க மாட்டேன் என்ன கரண்ட் பில்ல கட்ட போய் அவர் எங்க இருக்காரு உள்ள இருக்காரு சிம்மாசனம் கூட அவருக்கு அது உக்காந்துட்டாரு என் மன்னவா சூத பொங்கவன் அப்படி அல்லவா இது நாள் வரைக்கும் நம்ம தனி வாழ்க்கை செஞ்சுட்டோம் இதுக்கு மேல நீங்க புருஷன் நான் பொண்டாட்டி இப்பதான் புருஷன் நான் என்ன சொல்றேன்னா ஆம்பளை பொண்டாட்டி சண்டை அது எப்ப நான் விட்டுணும் நம்ம நைட்ல ரூமுக்கு போனா அந்த சண்டை மறந்துடணும் அதான் சொல்லுவாங்க ஆம்பளை ஆடிக்கிறது ஒரு அடியா அருவாக்கிக்கிறது ஒரு காயமா ஆம்பளை ஆடிட்டாரு 11 வருஷம் ஆகுது அவரு என்ன தொட்டு பார்த்து இன்னைக்காவது என் புண்ணி வாழ என் சாமி அவர் கை என் மேல பட்டுது நான் பெருமையா நினைக்கிறேன் அவர் பேச்சு முடிஞ்சாரு பேரு தேவனு மாரி இருக்கிறான் இப்ப என்ன ஆகி போச்சு இப்ப என்ன ஆகி போச்சு நான் கொண்டாடினா 11 வருஷமா வைக்கல கையா கொஞ்சம் அடிக்கிட்டு இப்போது என்னோடு வந்த போது கையிலே வில்லு அம்பு கேடயம் இதெல்லாம் கரத்தில் தாங்கி கொண்டு கோபப்புரியோடு வந்துக்கிறீ என்ன அண்ணா சமாச்சாரம் எங்க போறா अंजुदमे शंभन में आनी रंजित पसंगिलिए अन्नमे कोई वरंडी हमार राय कुरिच या मेरा यार में मेरी रिंगमा हर में मेरी या अन्ना अरे अन्ना में मांगेलिया अरे अंजुदली राज அண்ணமே ரஞ்சிதமே கொஞ்சிங்கிலி மாமையிலே இந்த போற சொல்றீங்க ஒரே ஒரு வார்த்தையாச்சு ஐயா சித்திராயன் மல்லாரே
மல்லாளரே, இந்த ரத்தினம் போல் என்னை விட்டு நான் செப்பு சிலை போல இருக்கிறேன். ஒரு நாள் உன்னிடத்தில் ஆசை பாசை நான் இருந்தது இல்ல. இந்த ரத்தினம் போல் என்னை விட்டு எங்கெங்க போறீங்க? அடி சிங்காவோ நானாது ஆனதிம்பி விஜயம் நல்லா கொல்ல அண்ணமே நான் போய் வரேன்டி. ஆமா. ஆனா நீங்க போறேன்னு சொல்றீங்களே, ஆனா நீங்க எப்படியே பட்டவர் தெரியுமா? ஐயா, ஓ நீங்க போறேன்னு சொல்றீங்களே, நீங்க எப்படியே பட்டவங்க? ஐயா பெண்களுக்கு உகந்தானாரா? பெண்களுக்கு உகந்தனாரா பேசும் என் புலிநாகமே. நீங்க போகக்கூடிய இடம் எனக்கு விவரமா தெரியல. யாருக்கு வாங்க போறீங்க? எங்க போறீங்க? அண்ணால் என்ற துரியானுக்கு அண்ணால் என்றால் வரமக்கிழவனுக்கு ஒரு பெயர். அடுத்தது என் தம்பி துரியோதனுக்கு தான் பேர். ஆமா. அந்த அண்ணால் என்ற துரியோதனனுக்கு அமராய குருச்சாத்திரம் சென்ற இவர் ராஜாக்களை கொன்று நிரந்தரமா அத்தியமா நகரம் முடி கொடுத்து போய் என் தம்பி கொடி வளர்த்தோன் பங்காளிக்கு பகம் கொடுக்காமல் பாவி பாவி அரவ கொடி படைத்த துரியோதனுக்கு பகிர்ந்து நான் அமராகிய குருச்சேத்திரம் போறேன்டி அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன நேரம்? இரவு நேரம் ஈராவில் பிரியா கொண்டே ராஜாக்களை எதிர்த்து நான் அமராகிய குருச்சேத்திரம் போகிறேன் அப்படி என்று சொல்றீங்களே, அப்படி ஐவராஜாக்களை எதிர்த்து சண்டைக்கு போவதினால் போறதுக்கு என்னங்க பலன் இருக்குது சுவாமி? அடி பைத்தியக்காரி, அடி பலன் ஒன்றும் அறிந்தாலை எந்த வேலைக்கு போனாலும் எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் இவ்வளவு கூலி கொடுப்பாங்களா, இல்ல எந்த ஒரு வியாபாரத்துக்கு போனாலும் இவ்வளவு லாபம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுன்னு போக கூடாது. கள்ளம் கவிர்த்து போய் செய்த கூலி சிவன் கொடுப்பான். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால
இல்லை அறியாமல் உந்தன் மனம் போன படிக்கெல்லாம் நிர்ணயமா பேச வேண்டாம் என்ன சொல்ல வேண்டாம் அடி முன்னவே நடந்து போன மொழியை நான் கேட்க வல்லை அந்த மன்னவள் திருவிராட்சிகள் என்னை மகன் என்று அடி உன்னிட வார்த்தை கேட்டு உயர் வந்த பாண்டவாளை நான் மன்னமா சென்றேயானால் வைகுந்த மண்டகி யாரு எந்த நாடு எந்த ஜாதி என்று தெரியாமல் இருந்து என்னை மகளே என்று ஆராட்டி சீராட்டி பால் ஊட்டி தேன் ஊட்டி மன்னர் ஒண்ணு வளர்த்தார். ஆமா, அவருக்கு நரந்தகம் நினைக்க மாட்டேன், அவருக்கு பகிர்ந்து போகிறேன். ஏன் தெரியுமா அப்படி எல்லாம் வளர்த்தார்? உன்னை கொஞ்சி உன்னை யார் என்று தெரியாத ஆற்றில் வளர்ந்த பிள்ளையை எடுத்து உன்னை வளர்த்தார் என்று சொல்றியே. உன்னை கொஞ்சி பிரியமுடனே ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளியை வளர்த்து பூனைக்கு இரவிட்டார் போல உன்னை பொத்தி பொத்தி ஒரு கிளியை போல வளர்த்து அந்த வஞ்சக பாவியாகப்பட்ட திருதாட்டினன் நீ அமராகிய குருச்சேத்திரம் அனுப்பி இந்த பூனைக்கு இந்த கிளியை இறைவிட்டார் போல உன்னை கொண்டு போய் இந்த சண்டையில உன்னை மடிக்கதா அவர் ஒண்ணு வளர்த்தார தவிர உயிரோடு வாழ்வதற்கோ பிள்ளையோடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிள்ளையோடு இருக்கிறதுக்கு உன்னை அவர் திருதாட்சியம் வளர்க்கல. அவரை நம்பாத, அவர் செய்தது எல்லாம் சூது, சண்டைக்கு சொல்றது கேளுங்க. செத்துருவா? ஆமாங்க. ஆடி அந்த கேதி துரியோதனை மட்டும் நண்பல்ல, குடும்ப நண்பன். துரியோதனை பார்ப்பதற்கு அரண்மனை சென்று துரியோதனன் இல்லை, பெருந்திருவாள் இருந்தாங்க. பாருங்கள் மாமா என்று வரவேற்பு கொடுத்தார். அமர்ந்தேன். என்னவென்று கேட்டார். தம்பி எங்கே என்று கேட்டேன். காட்டுக்கு வேட்டைக்கு போய் சென்றுள்ளார், விரைவில் வந்து விடுவார் என்று உரைத்தார். அப்படியே அமருங்கள் என்று உரைத்தார். சற்ற நேரம் அமர்ந்திருந்தேன். உங்கள் தம்பி வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் தெரிகிறது. நீயும் சும்மா இருக்கிற, நானும் சும்மா இருக்கிறேன். ரெண்டு பேரும் ஆடலான்னு கூட்டம். என்ன ஆட்டம்? பாச்சகை ஆடிய போது முதல் ஆட்டம் அவளே ஜெயிச்சா, இரண்டாவது ஆட்டம் அவளே ஜெயிச்சா. அப்ப நான் பார்த்தேன், என்னடா இது ஒரு பெண் ஆன அவள் ஜெயிக்கிறார், நம்ம ஆண் மகன் தோற்கிறோமே அப்படி என்று சமூடல் Oh,
இருந்தது. அவ முத்துமணி மாலை போட்டிருந்தாரா பூரா பொலபொலன்னு அறுத்து போச்சு. அப்போ துரியோதனன் வந்தான். வந்து என்னை அடிப்பானோ ஏசுவானோ திட்டுவானோ அப்படின்னு பதட்டமா இருந்த அவன் என்ன செய்தான்? அந்த துரியன் மருகில் அந்த மணியை எடுத்து நூலில கோர்த்து கொண்டு கண்ணை பெருந்திருவா. எங்க அண்ணார் ஆட்டம் பாதியில நின்று விட்டது. நீ எங்க அண்ணார உட்கார்ந்து பகடை ஆடுங்க, நான் பார்த்து கொண்டே கொடுக்கிறேன் அப்படி கொடுத்தானு. அவனை அன்று நாள் முதல் இன்று நாள் வர்ற என் தம்பியா நினைக்கல, என் தம்பியா நினைக்கல, அவனை ஒரு மனுஷனா நினைக்கல. அறிவத்பன் வார்த்தை கேட்டு நான் நிற்பதும் கிடையாது. அதனால போர்த்து ஆனால் உன்னுடைய மனைவியாகப்பட்டவன் நல்லதுக்குதான் சொல்வேன். அதனை கேட்காத இருக்கிற இப்ப இதையாவது நான் சொல்வதை கேட்கலாம் பாருங்க. ஐயா தீவேண்டி அருகில் வைத்து அங்கு தீவார்த்தி வெளிச்சான். ஐயா கோபத்தை அனசாரிக்கும் கொட்டாவாயானது. ஐயா பாவத்தை அனசாரிக்கும் அந்த பாம்பின் கொடியோனுக்கு நீங்கள் பகிர்ந்து சண்டை செய்ய பாவையார் என்ன செய்ய? ஒரு தீவெட்டி ஏற்றி வைத்து அதுக்கு கீழே 100 அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைக்கிறோம். ஆனா ஏற்றி வச்சா அந்த ஒரு தீவெட்டி வெளிச்சம் ஒளி அதிகமா கொடுக்குமா? இல்ல அந்த 100 தீபம் ஏற்றி வைக்கணுமா விளக்கு அகல் விளக்கு அது ஒளி அதிகமா கொடுக்கும். தீவெட்டி வெளிச்சம் தான் அதிகமா கொடுக்கும். தீவெட்டி ஒரு தீவெட்டி கொடுக்கக்கூடிய வெளிச்சம் 100 விளக்குகள் சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது. அதுபோல் தீவெட்டிக்கு சமான ஐவராஜாக்கள். இந்த தீபம் இருக்குது வேற 100, அதுக்கு சமானம் உங்களுடைய துரியோதனை. நான் உண்ட வீட்டுக்கு 2 நடக்க வேண்டாம். இதனால் வரைக்கும் இருந்தீங்களோ அவங்க உப்புரணத்தை சாப்பிட்டியே அவங்க உழைச்சே. இதுக்கு மேல் ஐவராஜாக்கள் உனக்கு தம்பி என்று தெரிந்து விட்டது. அதனால் நாமல் இருவரும் நம்ம பிள்ளையோடு நாமல் ஐவராஜாக்களோடு சென்றால் பாருங்கள் அண்ணா என்று வரவேற்பு கொடுத்து ஒன்னை எண்ணையும் கொண்டு சிம்மாதனத்தில் அமர்த்தி நம்ம பிள்ளையாகப்பட்டவனை நம்மளையும் தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து உங்கள் தம்பிகள் எல்லாம் மந்திரியாகவும் 4 திக்காக சூழ்ந்து இந்த நாட்டை ஆளலாம், நல்ல முறையோடு வாழலாம். இதுக்கு மேல இந்த துரியோதனன் கிட்ட வேண்டாம். வாங்க ஒருவனாக 6 பேர் வந்தாலும் இன்னைக்கு எனக்கு சாவு நிச்சயம். இந்த 100 பேர்ல இருந்தாலும் சாக்கு நிச்சயம். அது இருக்கக்கூடிய பகவானுடைய கண்ணிலே எவன் ஒருவன் அகப்பட்டானோ அவன் மீள முடியாது. இன்றைய தினத்தில் பகவான் என்னை கொல்லுவேன் என்று கங்காணம் கட்டி கொண்டிருப்பது எனக்கு நல்லா தெரியும். அதனால் போவது போவத்தான். சமாச்சாரம் கேளு. அப்படி போகக்கூடிய இடத்திலே ஒரு தம்பியாக இருக்கக்கூடிய காண்டிவனுடைய கையை கனைப்பட்டு நீங்கள் அங்கு மாண்டம் அடித்து விட்டால் எனக்கென்று ஆதரவு ஆரம்பியே சுவாமி. என்னையும் மகனையும் தவிக்க விட்டு சென்று மாட்டிவிட்டால் நாங்கள் எங்கு போவது? எந்த கதி அடைவது? ஆடி போச்செய்து நான்
எங்கள் சுவாமி அது ஏன் என்றால் இதுவரை துரியோதனன் சுய புத்தியில் வாழ்ந்தவன் கிடையாது, சொல் புத்தியில் வாழ்ந்தவன். நான் இறந்து விட்ட அத்திமா நகருக்கு நீ சென்றால் யாராயினும் பார்த்து கர்ணன் மனைவி போகிறாள் நல்லா இருக்கின்றார், கர்ணன் இறந்து விட்டான், உங்கள் உப்புருவத்தை சாட்டவன் இறந்து விட்டானாக துரியோதனா, இறந்தவன் மனைவி இருந்தவனுக்கு அடைக்கலம் என்று உரைத்தான். படுவாவி உன்னை பெண்டாள கூட தயங்க மாட்டான். அதனால அத்திமா நகரைக்கு நீ போகப்படாது. அத்திமா நகரம் போகக்கூடாது என்று சொன்னால் நான் எங்க செல்வது சுவாமி? செய்யக்கூடிய நியம சடங்கை என் தம்பி ராஜாக்கள் செய்வார். உனக்கு கொழுந்தம் கோடி போடுவார், உன்னை தாய் என்ற சனத்தில் வைத்து காபந்து செய்வார். ஐவர் ராஜாக்களுக்கு அடைக்கலமா போக வேண்டும் தவிர அச்சமாகரம் போகப்படாது. எங்க ஐவர் ராஜாக்களோடு நீ போக வேண்டும் என்று சொல்றே தவிர நீ மதியாகிய சங்கீத குலத்தில் பிறந்தவர் என்று உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஊர் உலகம் எல்லாம் உன்னை எப்படி நம்பிக்கொண்டிருக்கார். இரு குலத்தோன் மகன், தேர்ப்பாகன் மகன், சூதப்பொங்கோன் மகன் என்றல்லவா ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீ மதியாகி இந்த சந்திர குலத்தில் பிறந்தவர் என்று எப்படி தெரியும்? யார் மூலியமாக அறிவார்? யார் வந்து என்னை அழைப்பார்? அடி போர் செய்து மாண்டவாளை வென்றியானோ உடனே வருவேனோ தெரியாத அந்த திரு உள்ள காண்டிவள் கணையால் வந்து சிதறிடவே பாதனியே அந்த சூரஜன் ராஜனின் செல்வியாலும் சொகுசாகி என்ற குந்தா தேவி அவள் மாடித்து மடிநீர் தருவார், மதிகுலத்தோடு தருவார் என்று அப்படி அவராய குடிச்சாத்திர பூமியிலே நான் தாண்டி விட்டேன் என்று கேள்விப்பட்டால் என் தாயான குந்தாதேவி ஓடி வந்து என்னை மடி மீது தூக்கி வைத்து மகனே கர்ணா மாண்டா ஏழா என்று அழுவாள். அப்போது ஐவர் ராஜாக்களுக்கும் அண்ணன் என்று தெரியும், சந்திர குலம் என்று புரியும், உனக்கு விளக்கமா தெரியும். இறந்த பிற்பாடு தாயாகப்பட்டவள் வந்து மாரடித்து அழுகும் போது ஐவராஜாக்களுக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் என்று சொல்றேன். அப்போது ஆதரிப்பார். நான் எத்தனை சொல்லியும் அவருக்கு என் மேல கோவம். ஏன்னா அன்னைக்கு போவாதடி நீ காலை பிடிச்சிட்டு சொன்னாரு, உனக்கு மரியாதை கிடைக்காது, பின்னாடி என்னுடைய விளைவுகள் என்பது நான் சத்திரியன் என்பது தெரிய வரும், நீ வாழ்க்கை செய்யுன்னு சொன்னாரு. நான் ஒரு வார்த்தையை கேட்கல, நான் மீறி வந்ததால் எதை சொன்னாலும் அவர் நிக்க போறதா இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லா பாசத்தை விட பிள்ளை பாசம் தெரியுது முக்கியம். அதனால் நம்ம மகனா இருக்கும்படியான விஸ்வகேதனை அங்க எங்கப்பா நீ போற அப்படி என்று அவன் கேட்டான். மனம் இறங்கி நீ ஒரு ஓய்வு அவரை நிறுத்திட்டா சண்டை நடக்காது, அது உயிருக்கு ஆபத்து இல்ல. அதனால் மகனா இருக்க முடியாது விஸ்வகேதனை விட்டு எங்கப்பா போற பாருங்க, மகனா இருக்க முடியாத விஸ்வகேதனன் எங்கப்பா போற என்று உன்னை கேட்கிறான். எத்தனையோ விதமுறையில் எடுத்து உரைத்து பார்த்தோம், மனது மாறுவதை போல் தெரியவில்லை. எத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் பிள்ளை செல்வமானது பெரிய இந்த பிள்ளை முகத்தை காட்டினார்.